அனைவருக்கும் வணக்கம். போன வருஷம் நிறைய பேர் உயிர்வேலிக்கு கலாக்காய் செடி கேட்டிருந்தீங்க. ஆனால் போன வருஷம் தீந்து போச்சுங்க. இந்த வருஷம் ஒரு 1000 செடி தயாராக இருக்குது. நாளைக்கு வந்து ஒரு 500 செடி ஒருத்தருக்கு ஏற்றி விட போகிறேங்க. அதனால் இந்த பதிவு போட்டுடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் தீந்து போனதுக்கப்புறம் திருப்பி அடுத்த வருஷம் தான் கிடைக்குங்க. நல்லா இவ்வளோ உயரம் இருக்குது கலாக்காய் செடி. ரொம்ப குறைவான செலவில் உயிர்வேலி வந்து கலாக்காயை வச்சு தான் பண்ண முடியுங்க. இது வந்து 5 அடிக்கு ஒன்று நட்டால் போதும். 5 அடிக்கு ஒன்று நட்டு நல்லா தண்ணி கொடுத்தோம்னா ஒரே வருஷத்தில் ஒரு 6 உயரம், ஒரு 5-6 அடி உயரம் வந்து 5-6 அடி அகலமாகி கவர் ஆயிருங்க. இதில் நல்லா பெரிய முள் இருக்கிறதுனால எதுவும் உள்ளையெல்லாம் வர முடியாது. ஆடு மாடெல்லாம் நல்லா கிச்சன் ஏரிக்கு வேலி உள்ள இந்த சிட்டுக்குருவி அந்த மாதிரி இதுகள்லாம் வந்து உள்ளே தங்குறதுக்கும் நல்லா அதுக்கு சேஃப்டியாக இருக்குது. நிறைய வந்துருமுங்க. சிட்டுக்குருவி எல்லாம் கூடு கட்டி நிறைய இடத்துக்கு வந்துருக்குது. நம்மக்கிட்ட கலாக்காய் செடி எடுத்துகிட்டு போய் இந்த 2 வருஷத்தில் நட்டவங்கெல்லாம் நல்லா வேலியாக வந்துருச்சுங்க. அதெல்லாம் டைம் இருக்கும்போது நான் வீடியோ எடுத்து வந்து உங்களுக்கு போடுறேன். ஏன்னா உங்களுக்கு கிழவு போத்து நட்டாவோ வேறு எந்த உயிர்வேலி நட்டாவோ செலவு இதை விட அதிகமாயிரும். ஏன்னா இது 5 அடிக்கு ஒன்று நட்டால் போதுங்க. இப்போ நம்ம ஒரு 1000 அடிக்கு நடோம்னா ஒரு 300-330 செடி இருந்தால் போதும், நட்டுவிட்டு போயிடலாம். அப்புறம் நடுறது ஈஸி. அதெல்லாம் வந்து கிழவையெல்லாம் வெட்டி லோடு ஏற்றி இறக்கி மறுபடியும் நட்டு அதில் 2 குச்சி பட்டு போய் அந்த மாதிரி நிறையா பிரச்சனை வரும். இதில் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. அதாவது கம்பி வேலியே இருந்தாலும் உயிர்வேலி கட்டாயம் தேவை. அதுக்குள்ளே இருக்கிற உயிரினங்கள்கிட்ட நம்ம உள்ளே நடக்கிற விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்குது. இப்போ காலையில் கூட ஒரு குருவி ஒரு பூரானை பிடிச்சிட்டு வந்து வாசலில் போட்டு விளையாண்டு இருந்ததுங்க. அப்புறம் சாப்பிட்டு போயிடுது. அந்த மாதிரி இந்த பூச்சி புழுவு இந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் அந்த குருவிக்கு தான் சாப்பிட்டு முடிக்கணும். அப்போ அந்த குருவி வந்து தங்குறக்கு இடம் கொடுக்கணுங்க. நிறைய பேர் தென்னை மட்டையை வயலில் நட்டு வச்சா அதில் வந்து குருவி உட்காந்து அந்த பூச்சி புழுவெல்லாம் பிடிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தங்குற இடம் எங்கே இருக்குதுங்க? தென்னை மட்டையிலேயே கூடு கட்ட முடியாதில்ல. அப்போ இந்த மாதிரி புதர் செடிகள் இருக்கும்போது குருவி வந்து உள்ளேயே கூடு கட்டி அங்கேயே தங்கிக்கு அந்த நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூச்சி புழுவெல்லாம் அது சாப்பிட்டு முடிச்சிருமுங்க. மற்றபடிக்கு பறவைகள் வந்து நம்ம பயிருக்கு எந்த தீங்கும் பண்ணாது. அந்த பூச்சி புழுவையெல்லாம் சாப்பிட்ற குருவிகள்லாம் வந்து பழங்களையெல்லாம் சாப்பிடாதுங்க. அதையும் சொல்லிடுறேன். இப்போ வவ்வாலோ கிளியோ அதுக்கெல்லாம் பழத்தை மட்டும்தான் சாப்பிடும். பூச்சி புழுவையெல்லாம் சாப்பிட்றது இல்லையா? ஆனால் பூச்சி புழுவு சாப்பிட்றது வேறு பழங்கள் வந்து சாப்பிட்றது இல்லை. ஏன்னா வந்து பூச்சி புழுவெல்லாம் நல்லா புரதம் இல்லைங்க. அதனால் அதையவே தேடி சாப்பிடுது. நம்ம கொடுத்து நட்டு நல்லா வளர்ந்த இடத்துல டைம் கிடைக்கும்போது நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். அதையும் பார்த்துக்குங்க. இப்போ வந்து 500 செடி நாளைக்கு போயிரு. மிச்சம் 500 தான் இருக்குது. வேணுங்கிறவங்க நேரில் வந்து எடுத்துக்கலாம். கீழே வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா பார்சல் மூலமாக அனுப்பிச்சுடுவோம். நன்றி, வணக்கம்.